ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நாம உன்னிடம் தொலைந்தேன் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடுடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்கூல்ல ஆஃப்டர்நூன் தான் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லவும் முதல்ல எந்திரிச்சு ஆர்ட்ஸ் ரூமுக்கு போறது நம்ம ஷுவான் தான். இதை பார்த்துட்டு வாங்கதான் என்ன இவன் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவன் டேபிள்ல உள்ள பென்சிலை எடுத்துட்டு இவனும் அப்படியே பின்னாடியே வர ஆர்ட்ஸ் ரூமுக்கு. உள்ளக்க பார்த்தா ஷுவான் என்னடான்னா அங்க உள்ள டிராயிங் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய கிளாஸ்மேட்ஸுக்காண்டி. இதை பார்த்துட்டு வாங்குமே இதெல்லாம் இவன் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நேராக உள்ளக்க வந்து அவனுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் எடுத்து வைக்க பட்டுன்னு கை தட்டி விட்டுட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ட்டு ஷுவான் கேட்கவும் என்ன நீ மட்டும்தான் இங்கே சீக்கிரமாக வரணும்னு ரூல் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும் சரி நீங்கள் வந்துட்டுன்னா இதெல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு வாங்க பாஸ் மாதிரி எனக்கே ஆர்டர் போடுறியா அப்படின்னு கடுப்பில் சொன்னாலுமே அதுக்கப்புறம் அவனும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணுறான். கட் பண்ண எல்லாம் செட் பண்ணி மற்ற கிளாஸ்மேட்ஸும் வந்து அங்கே ஜம்முன்னு ஆளுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கா. டீச்சருமே இன்னைக்கு நம்ம வரைய போகிற பெயிண்டிங்க்கு யாராச்சும் மாடல் மாதிரி தேவைப்படும், ஸோ உங்களில் யார் வாலண்டியராக வரீங்க அப்படின்னு கேட்கவும் வாங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கை தூக்குறாப்ல ஏதோ அவன் மாடலா வர போற மாதிரியே. ஆனா என்னன்னா நேரா சிவான் கிட்ட போய் உட்காந்துட்டு சிவான் வருவா மேம் அப்படின்ட்டு அவன் பேரை கொத்து விட்டுறான். இதை யாருமே எதிர்பார்க்கல. ஷுவானுமே இதை கேட்டு ஒரு தயக்கத்துல தான் உட்காந்துருக்கான். டீச்சருமே ஷுவானா அப்படின்ட்டு யோசிக்கவும் வாங்குதான் உடனே ஆமா டீச்சர் இவன் ஆடாம அசையாம 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே உட்காந்துருப்பான், பெர்ஃபெக்டான மாடலா இருப்பான், நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லவும் டீச்சரும் மத்தவங்களை பார்த்து வேற யாரும் வரணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு கேட்கவும் மத்தவங்களுமே நீ போன்னு ஆளுக்கு மாத்தி மாத்தி தான் சொல்றாங்களே தவிர தாவர முன் வர மாட்டேங்கிறாங்க. இதை டீச்சருமே பார்த்துட்டு சரி ஓகே ஷுவான் நீயே வா அப்படின்னு சொல்லவும் ஷுவானோ வர வழி இல்லாம அப்படியே எந்திரிச்சு போய் அங்க முன்னாடி உள்ள சீட்ல உட்காந்துக்கிறான். சொல்ல போனா இவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதை கூட இவனோட கிளாஸ்மேட்ஸ் புரிஞ்சுக்காம ஷுவான் உன் கையை என்ன அப்படி நடுங்குது, கொஞ்சம் ஸ்டிஃபாவே இருக்க மாட்டியா என்ன அப்படின்ட்டு ஒருத்தி சொல்ல இன்னொருத்த என்னன்னா உன் மூஞ்சே சரியா தெரிய மாட்டேங்குது, இந்த பக்கம் ஒழுங்கா திரும்பி பார்க்க மாட்டியா நீ, பேசாம நானே மாடலா வந்திருந்திருக்கலாம் போல அப்படின்ட்டு இப்ப சொல்லுவாங்க. முன்னாடி கூப்பிட்டா எவனும் வர்றதுக்கு ரெடியா இல்ல. இந்த மாதிரி அவனை கண்ணா பின்னாடி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு வேகமே நேரா எந்திரிச்சு போய் அவன் தான் நம்ம ஷுவானை அழகா செட் பண்ணி வைக்கிறான். அவன் கிட்ட போயிட்டு பின்னாடி உள்ள ஸ்கிரீனே அப்படியே விலைக்கு விட அப்பதான் வெளிச்சம் பளிர்னு அடிக்குது. நேரா இவன் கிட்டேயும் வந்துட்டு இவன் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே ஸ்டிஃப் பண்ணிட்டு உள்ளக்க இவன் போட்டுக்கிற டைம் மெதுவா வெளியே எடுத்து விட்டுட்டு அப்படியே இவன் கை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே இவன் கண்ணத்தையும் அப்படியே மெதுவா லிஃப்ட் பண்ணிட்டு இவனும் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்க. அங்க ஷுவானும் ஒரு மாதிரி ஷைலே தான் உட்காந்துருக்கான். ஆனா இந்த காட்சியை பார்த்து நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி பேன் ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஈவன் வெளியே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த பெய் கூட இதை பார்த்துட்டு என்னடாங்கிற மாதிரி முழிக்கிறான். வாங்குமே அப்புறம் ஷுவான அழகா ஒரு மாடல் மாதிரி செட் பண்ணி உட்கார வச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பின்னாடி திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனையே பாக்குறத பார்த்துட்டு இங்க என்ன அவுத்துப்பட்டு ஆடுறாங்க எதுக்கு இப்படி பாக்குறானுங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் அப்படியே அவனுடைய சீட்டுக்கு வந்து உட்காந்துடுறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்லாம ஷுவான் அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. வேங்குமே ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஷுவான் அப்படியே பென்சிலாலேயே அளவெடுத்து அவன் பாட்டு ரொம்ப சின்சியரா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஷுவானுமே அப்பப்ப ஓரக்கண்ணால நம்ம வேங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காப்ல. வேங்கியும் சும்மா சொல்லிடக்கூடாது, அவன் ஷுவான ரொம்பவே சூப்பரா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸ் திருப்பி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு என்னன்னா டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தெரியாதனமா அந்த பெயிண்ட் அவளுடைய டிராயிங் மேலேயே கொட்டிடுது. என்னது இது இப்படி அடிச்சு, இதுக்கு காரணம் அந்த துரதிருஷ்டமானவன் ஷுவானா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் மேல பழிய தூக்கி போடுறா. இன்னொருத்தனுக்கு அவன் கைப்பட்டு டிராயிங் போர்டு தெரியாதனமா கீழே விழுந்துருச்சு. என்னது எனக்கு மட்டும் டிராயிங் போர்டு சரியாவே இருக்க மாட்டேங்குது, இதுக்கு காரணம் அந்த பேட் லக்கான ஷுவானா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனும் பழிய தூக்கி போடுறான். இன்னொரு பொண்ணுக்கு சரியாவே வரைய தெரியல, டீச்சர் நீ வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் தப்பா இருக்குமா அப்படின்ட்டு சொன்னா இந்த பொண்ணு இருந்துகிட்டு அந்த ஷுவான் தான் தப்பா போஸ் கொடுக்குறான், அதனாலதான் என்னால சரியா வர முடியலன்ட்டு அவன் மேல பழிய போடுறான். இன்னொரு பையன் கீழே குனிஞ்சு பென்சில் எடுக்கும்போது தெரியாதனமா அந்த போர்டில் அவன் மண்டப்பட்டு இடிச்சிருது. என்னது இது இன்னைக்கு நாளே எனக்கு சரியா இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான். இன்னொருத்தி இருந்துகிட்டு எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கானே அந்த பேட் லக் பர்சன் அவனாலதான் அப்படின்ட்டு சொல்லி ஏத்தி விடுறாங்க. இதெல்லாம் ஷுவானுக்கு கேட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே டீச்சரை பார்த்து டீச்சர் நான் பேசாம என்னோட சீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு எந்திரிக்கவும் அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்ட்டு வேங்க தான் சொல்லி நிறுத்துறான். நேரா ஷுவான் கிட்ட வந்துட்டு கிளாஸ் மொத்தத்தையும் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒருத்தி சொல்லிருப்பால என்னுடைய டிராயிங் போர்ட்ல பெயிண்ட் கொட்டிடுச்சுன்ட்டு அவளை பார்த்து அடியே பெரிய பிகாசோ பெயிண்டர் நினைப்பா உனக்கு, போன தடவை இதே மாதிரி தானே கொட்டினா நீ, அடிக்கடி நீ இந்த மாதிரி கொட்டிட்டு இவன் மேல பழிய போடுறியா அப்படின்ட்டு. ரெண்டாவது யாரு நீ, டிராயிங் போர்டு எல்லாருக்கும் ஒரே அளவுல தான் இருக்கு, உனக்கு சரியா வரலன்னா அதுக்கு இவனை சொல்வியா. அப்புறம் மூணாவது யாரு நீ, ஆட தெரியாத சிலுக்கு கால சுலுக்குன்னா வரைய தெரியலன்னா வாய மூடிட்டு இருக்கணும், மத்தவங்க மேல பழிய போடக்கூடாது அப்படின்ட்டு கிளாஸ்ல உள்ள மொத்த பேரையும் பார்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சரியா வரலன்னா கிளாஸ்ல யாரு அம்மாஞ்சி யார் எதுத்தே பேச மாட்டானோ அவன் மேல பழிய போடக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆர்ட்ஸ் கிளாஸ்ல எப்போதும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டிராயிங் போர்டு ஸ்டாண்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறது யாருன்னு தெரியுமா, இந்த நிக்கிறானே இவன் தான். அவனுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி துரதிருஷ்டவாதி பேட்ல தரித்திரம் இதை மட்டும் சொல்லாம இருந்தாலே போதும் அப்படின்ட்டு நேரா ஷுவானை பார்த்து நீ உட்காரு அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே நிக்கிறான். நீ உட்காருன்னு நான் உன்ன சொன்னேன் அப்படின்ட்டு அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு நான் இன்னும் முழுசாவே முடிக்கல அப்படின்ட்டு நேரா அவனுடைய சீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பெயிண்டிங்க கொட்டிருப்பாளே அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இந்த ரெட் கலரும் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அதை கையில தடவிட்டு நேரா அவனுடைய சீட்டுக்கு வந்து அவன் ஷுவானை வர
வரைஞ்சிருப்பானே அவனுடைய லிப்ஸ்ல தான் அதை அப்படியே தடவுறான். கட் பண்ணா பெல் அடிச்சதுக்கு அப்புறமா டிராயிங் பீரியட் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஷுவானும் அப்படியே எந்திரிச்சு போலான்னு பார்க்கும்போது அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் ஒருத்தரா வந்து என்ன மன்னிச்சிரு ஷுவான், நான் அந்த மாதிரி உன்னை பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு ஒருத்தரா வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம வாங்க ஷுவானுக்காண்டி பேசினதுனாலதான் இப்போ அவனுடைய கிளாஸ்மேட்ஸுமே அவங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஷுவான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. வாங்குமே அப்படியே வரைஞ்செல்லாம் முடிச்சுட்டு நேரா ஷுவான் கிட்ட வந்து எந்த அவனோட பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். அந்த பென்சிலை பிடிச்சிட்டு ஷுவானுமே அங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அவனுக்கும் கண்டிப்பா இதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கும். கட் பண்ணா ஒரு வழியா ஈவினிங்காக ஸ்கூலுமே முடிஞ்சிருது. அப்ப பார்த்தா கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமா இடியும் மின்னலுமா மழை வேற பெய்யுது. ஷுவானும் அவனுடைய கொடையை பிடிச்சிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கான் போது அங்க பார்த்தா ஓரத்துல வாங்கு மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருக்கான். சரி அவனையும் கொடையில கூட்டிட்டு போலாமே அப்படின்ட்டு நேரம் அவன்கிட்ட போலான்னு பார்க்கும் போதுதான் கரெக்டா வாங்கோட இன்னொரு ஃப்ரெண்டு என்னடா கொடை கொண்டு வரலையா நீ, மலையில நனைஞ்சிட்டு இருக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கொடையில கூட்டிட்டு போறான். வாங்குமே அவன் தோலை கைப்படிட்டு அப்படியே ஜாலியா அவன்கிட்ட பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பின்னாடிதான் நம்ம ஷுவானும் நடந்து வந்துட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். திடீர்னு நம்ம வாங்கோ அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்க சட்டுன்னு இவனும் அப்படியே பின்னாடி திரும்பி ஒளிஞ்சுக்கிறான். ஏன் அப்படி வாங்கு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பின்னாடி திரும்பி சரி ஓகே அவன் போயிட்டான் போல அப்படின்ட்டு இவனும் போலான்னு பார்க்கும்போது பார்த்தா வேங்க படக்குன்னு இவனுடைய கொடைக்குள்ள வந்துட்டு பே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்றான். சரியான ஆளுதான்டா நீ, கொடைய கையிலேயே வச்சுட்டு என்ன கூப்பிடல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஏன் இப்படி தனியாவே நடந்து போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போதே தெரியத்தனமா அவனுக்கு தடிக்கிறது. இதனாலதான் அப்படின்ட்டு ஷானு சொல்றான். நீ எப்பதான்டா இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியே வரப்போற, எனக்குலாம் இதுல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. சோ அதனால நானும் இனிமேல் உன் கூடவே வரேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் கிடையாதுல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே போய்கிட்டு இருக்க. நேரா அப்படியே பீச் பக்கமா தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வாங்குமே கேஷுவலா ஷுவான் கிட்ட இன்னைக்கு நடந்துச்சு ஆர்ட்ஸ் கிளாஸ்ல உனக்கு எந்த ஒரு கோபமும் வரல அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் எதுவும் வரல அப்படின்னு சொல்றான். உன்னை பேட் லக்குன்னு சொல்றாங்க, தரித்திரம்னு சொல்றாங்க, அப்ப கூடயுமா அப்படின்னு கேட்கவும் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் எதுவுமே என்ன பாதிக்காது அப்படின்ட்டு இவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். உடனே வாங்கு தான் அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு ஷுவான் அப்போ உனக்கு இந்த வாழ்க்கையில எதை நினைச்சுதான் அக்கறை இருக்கு அப்படின்னு கேட்கவும் என் குடும்பத்தை நினைச்சு அப்படின்ட்டு அவன் சொல்ல இதை கேட்டு ஒரு நிமிஷம் வாங்குமே அவனை பார்த்து அப்ப என்னுடைய கிராண்ட்மா அவங்க மேலேயே உனக்கு அக்கறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும் அவனும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இருக்குது, என் மேல உண்மையான பாசம் காட்டினவங்கல்ல அவங்களும் ஒருத்தங்க, அதனாலதான் ஏனோ ஒன்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படின்னு கேட்கவும் உடனே ஷுவானோ ஏன்னா உன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்த அந்த பெரியவங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, அப்படி உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க சாகிறதுக்கு முன்னாடியாச்சும் ஒரு தடவை அவங்கள பாக்குறதுக்கு வந்திருப்பனி அப்படின்ட்டு வாங்க பார்த்து உனக்கு உண்மையிலே அதை நினைச்சு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்கவும் வாங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னு கேட்கவும் நான் என்ன கேட்டேன்னா உனக்கு வருத்தமாவே இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு டென்ஷன் ஆயிருது. உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு கடுப்புல சிகரெட் எடுத்து பார்த்த வச்சுட்டு அங்க புடிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் உன்னை கோவப்படுத்தணும்னு கேட்கல, ஏன்னா நீ இந்த ஊருக்கு திருப்பி வரும்போது பாட்டியோட அந்த வாழை மரம் திராட்சை தோட்டம் பாட்டியோடைய பூனையை கூட மறக்காம என்கிட்ட கேட்டேன். அப்படி அதெல்லாம் கேட்ட உனக்கு எதுக்கு இங்க ஒரு தடவை கூட வரணும்னு தோணல, அப்பேற்பட்ட உனக்கு அவங்க எதுக்காண்டி அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு இவனுக்கு மேலும் மேலும் டென்ஷன் ஆகுது. அப்படியே சிகரெட் இது பண்ணிட்டு தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசாத, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான், எனக்கு என்ன அவங்க மேல எதுவும் கோமா என்ன இங்க வரக்கூடாதுன்னு, எங்க அப்பா இங்க வந்தாலே நீ எதுக்குமே உருப்பட மாட்டேன்னு சொன்னாரு, இங்க உள்ள யாரையுமே பார்க்க கூடாது கான்டாக்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. நான் எப்பெல்லாம் இங்க வரணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அவர் தான் என்ன தடுத்து நிறுத்தினாரு. கடைசியில என் பாட்டி சேர்த்து போனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே நான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனை இழந்துட்டேன்னு அப்பதான் எனக்கே புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை எதிர்த்து நான் எல்லார்கிட்டயும் சண்டையை போட ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு அவங்க ஏன் இவ்வளவு நல்லா பாட்டியை பாக்குறதுக்கு இங்க வரலங்கிற அந்த உண்மையான காரணத்தையும் சொல்ல அதுக்கப்புறம் தான் ஷுவானுமே புரிஞ்சுக்கிறான். அப்ப நீ உன் பாட்டி மேல அக்கறை இல்லாததுனால எல்லாம் வராம இல்லையா, உன் சூழ்நிலை தானா அப்படின்னு அவனுக்கும் அப்பதான் புரியுது. இவனும் அப்படியே ஒன்னும் சொல்லாம இருக்க. அதுக்கப்புறம் தான் ஷுவானும் அவன் பேகுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறான். அதான் போன எபிசோட்ல அவன் பாட்டியோடைய ஒரு பெட்டியில இருந்து ஒரு லெட்டர் எடுத்திருந்திருப்பானே, அதை நேரா இப்ப வாங்கிக்கிட்ட கொடுத்து பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை எழுதினாங்க. சப்போஸ் நீ ஒரு நாள் திருப்பி இங்க வந்தனா இந்த லெட்டரை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆனா நீ இங்க வந்ததும் நீ அந்த லெட்டரை வாங்குறதுக்கு தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல இருந்து உன்னை நான் தப்பாவே நினைச்சிட்டேன், ஆனா நான் நினைச்ச மாதிரியான ஆள் நீ கிடையாதுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த லெட்டரை பாட்டி உனக்காண்டி தான் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு அவன் கிட்ட நீட்டவும் அவனும் அதை படக்குன்னு வாங்கிக்கிறான். நீ இதை வீட்டுக்கு போய் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷுவான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஷானு தான் சொன்னபடி பேய வீட்டுல உட்கார வச்சு அவனுக்கு அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவனுமே ஏதோ வேண்டாம் விருப்பா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இவருமே ஒரு ப்ராப்ளமா மாங்குன்னு நடத்திட்டு புரிஞ்சுதா அப்படிங்கவும் புரியல அப்படின்னு சொல்றான். சரி எந்த ஸ்டெப்பு புரியல அப்படின்ட்டு அவர் கேட்கவும் எதுவுமே புரியல, என்ன பார்த்தா என்ன ஸ்கூல்ல போய் படிக்கிற டைப் மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு அவங்க கோவப்பட மறந்துட்டியா நீ எனக்கு கடன் பட்டிருக்க, உன் டைம் வச்சுதான் நீ அதை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்ல அங்க கிறுக்கி வச்சிருக்கீங்களே ஏதோ ஒரு சம்மன்னு, அதை நான் படிச்சா மட்டும் கடையில கிடக்குற எங்க அம்மா உடனே குணமாய் வந்துருவாங்களா, இல்லன்னா ஒண்ணுத்துக்கு உதவாத என் அப்பங்காரன் தான் திருப்பியும் சரியா வந்துருவானா அப்படின்ட்டு அவனுடைய குடும்ப கஷ்டத்தையே ஒரு வெறியில சொல்லிற. உன் குடும்ப சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுல இருந்து மாறுறதுக்கு என்னால உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும் அப்படின்னு சொல்லுவோம். வாய்ப்பா கிழிச்ச தேவையில்லாம எனக்கு இந்த மாதிரி லெக்சர் இருக்காத, நீ சொல்லி தர்ற இந்த போர்ட்ல உள்ள சம்மம் எனக்கு பிடிக்கல, பெரிய
ஆபத் பண்ணவ மாதிரி என்ன காப்பாத்துறீங்க, உன்னை பார்த்தாலும் எனக்கு கடுப்பா வருது, தேவையில்லாம என் வேலையில குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்புல பேசிட்டு அங்கிருந்து போக, இவெல்லாம் என்னாலும் திருந்தவே மாட்டான் போலயே அப்படின்ட்டு டாக்டர் ஷானுமே அவன் போறதே தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பீச்சை தான் காட்டுறாங்க. வேங்க இன்னும் அவனுடைய வீட்டுக்கு போகாம அந்த பீச் ஓரமா தான் அப்படியே உட்காந்து காத்து வாங்கிட்டு அவன் பாட்டி அவனுக்காண்டி எழுதின லெட்டர் தான் உழைச்சு பாக்குறான். அதுல பார்த்தா அவங்க பாட்டியுமே, என் அன்பான பேரனுக்காண்டி இந்த லெட்டரை நீ படிக்கிறேன்னா அப்ப நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம், அதுக்காண்டி நீ எந்த ஒரு கவலையும் பண்ண வேணாம், ஏன்னா இந்த உலகத்திலேயே நீ எனக்கு பேரனா கிடைச்சதை தான் நான் ரொம்பவே திருப்தியா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடை அவங்களுக்கு கொடுத்தது ஷுவானை நீ என்னைக்கும் தப்பா சொல்லக்கூடாது அதுக்கு, ஏன்னா நானே விருப்பப்பட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஷுவானும் ஒன்ன மாதிரி தான். இந்த ஊர் மக்கள் அவனை பத்தி ஏதோ பேசுறதெல்லாம் கூர்மையான கத்திகள் அவன் நெஞ்சில இறங்குற மாதிரி அது எல்லாத்தையுமே அவன் தாங்கிக்கிட்டான். சொல்ல போனா நீங்க 2 பேருமே ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை நீங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கணும். அப்படிதான் ஒரு நல்ல குடும்பமுமே ஏற்படும். இந்த ஊருக்கு என்ன பாக்குறதுக்கு உன்னால ஏன் வர முடியலன்னு பாட்டிக்கு நல்லாவே தெரியும். நீ அதை நினைச்சு எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம். உங்க அப்பாக்கு வேணா இந்த ஊருக்கு வர்றது பிடிக்காம இருக்கலாம், ஆனா பாட்டிக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய இதயம் இங்க வர்றதுக்காண்டிதான் எப்போதுமே துடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. நீ உன் வாழ்க்கையில எதை நினைச்சும் கவலையே படக்கூடாது. அந்த வீடு நான் அதை உன்கிட்ட தந்திருக்கிறதும் இல்ல அந்த ஷியானோடைய ஃபேமிலி கிட்ட தந்திருக்கிறதும் ஒண்ணுதான். பாட்டி உனக்காண்டி பேங்க்ல பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதோட கார்டு கூட எங்க இருக்குன்னு உனக்கே தெரியும். அதை உனக்கு எப்படி செலவு பண்ண தோணுதோ அப்படி நீ செலவு பண்ண. பாஸ்வேர்ட் உன்னுடைய பர்த்டே தான் அப்படின்ட்டு அவங்களும் அந்த லெட்டர்ல எழுதியிருக்க. இவனுக்கு அதை படிக்க படிக்க கண்ணுல இருந்து பயங்கர தண்ணியா கொட்டுது. அப்படியே அழுதுகிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். பாட்டியும் நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய பேரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை முடிக்க இவனால சத்தியமா தாங்கவே முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இந்த ஊருக்கு வந்த புதுசுல ஷுவானை பார்த்து அவன் எவ்வளவோ கடுமையான வார்த்தையில சொல்லி திட்டிருப்பான். அததான் ஒண்ணு யோசிச்சு பார்த்து அவனும் இப்போ அந்த மலைன்னு கூட பார்க்காம வேக வேகமா அவனுடைய பாட்டியோடைய வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறான். உள்ளக்க ஷுவான் அவங்க அம்மா தங்கச்சி பேசுற சத்தெல்லாம் கேக்குது. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அவங்க அம்மா டோரை திறந்து வெளியே வாங்கி நிக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா அந்த மலையில வெளியே நிக்கிற, உள்ளக்க வா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளக்க கூட்டிட்டு வராங்க. அவனுமே மலையில நனைஞ்சிட்டு வந்திருக்கிறதுனால ஷுவானும் அவனுக்கு தொடக்கிறதுக்கு டவல் எல்லாம் கொடுக்குறான். வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு, நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அவன் சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சன்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. தங்கச்சிக்காரியா அங்க வேங்க பார்த்துட்டு, நீங்க எங்க அண்ணனுக்காண்டி தான் அங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அவன் அதுக்கு பதில் சொல்லாம சுத்தி முத்தி அவனுடைய பாட்டியோடைய வீட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதை ஷுவானுமே பார்க்க கண்டிப்பா அந்த லெட்டரை படிச்சிருப்பான்னு அவனுக்குமே புரியுது. அவங்க அம்மாவுமே அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நூடுல்ஸை பவுல் நிறைய கொண்டு வந்து அவன் கிட்ட கொடுத்து சாப்பிடுப்பான்னு சொல்லிக்கிட்டே, உங்க பாட்டிக்கும் இந்த நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவாங்க. என் பேரனுக்கும் எனக்கும் எப்போதுமே ஒரே மாதிரியான டேஸ்ட் தானே சொல்லுவாங்க, உனக்கு குளிர்னா ஒத்துக்காது, நீ ரொம்ப குறும்புத்தனமான பையன்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதை கேட்க கேட்க வேங்கக்கு ஒரு மாதிரி அழுகையா வருது. அது மட்டும் இல்லாம ஷுவானுமே பாட்டி வளர்த்த மிச்ச செடிலாம் அப்படியே தான் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்றான். வேங்கமே அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க ஒரு பவுல் இருக்கிறத பார்த்துட்டு ஷுவான் கிட்ட, பாட்டி அந்த பவுல்ல தான் எப்போதும் மணி பிளான்ட் வளர்ப்பாங்க, நீங்க இன்னும் அந்த பவுல் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அதை தூர போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்படியே எந்திரிச்சு போய் ஒரு டைரியை எடுத்துட்டு வந்து வேங்க முன்னாடி வைக்கிறான். ஆக்சுவலி பாட்டி எங்களுக்கு அந்த வீடை கொடுத்தப்போ எங்களுக்கு அதை ஃப்ரீயா வாங்குறதுக்கு மனசு இல்லை, அதனால கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நாங்க அதை அவங்க கிட்ட கொடுக்குறோம்னு சொன்னோம். ஆனா அதை வாங்குறதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அதனால பாட்டியை இதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த டைரியில இருக்கிற பில் எல்லாமே பாட்டியோடைய ஹாஸ்பிட்டல் பில் தான். எங்க அம்மா அதை எல்லாத்தையும் இதுல மறக்காம சேர்த்து வச்சிருப்பாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாட்டியோடைய ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையும் கட்டணும், மிச்சத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடை வாங்கி கட்டணும். அதை தான் இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் பாக்கி அடைக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்ல, தங்கச்சி இருந்துகிட்டு, அதனாலதான் அம்மா ராத்திரி நூடுல் ஷாப் மூடினதுக்கு அப்புறமும் ஹார்பர்ல வேலைக்கு போவாங்க, அதனால அவங்களுக்கு இப்போ உடம்பு கூட சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எதுக்குமா சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கை வச்சு நிறுத்தினாலுமே எங்க அண்ணனுமே அதனாலதான் ஸ்கூலை விட்டு வந்ததும் அவனும் அந்த ஹார்பருக்கு வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இவன்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அவனுமே தங்கச்சியை நிறுத்துறான். ஆனா இதெல்லாம் கேட்க கேட்க வேங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாட்டியை இவங்க உண்மையிலே ரொம்பவே நல்லா பாத்துருக்காங்கன்னு அப்பதான் அவனுக்கே புரியுது. என் ரூமை மட்டும் நான் ஒரு தடவை போய் பாத்துக்கலாமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்க, இது உன்னுடைய வீடுப்பா, நீ இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல, போய் பாரு அப்படின்னு சொல்லவும் அவனும் எந்திரிச்சு போறான். பின்னாடியே ஷுவானும் வரான். வேங்க அவனுடைய ரூமுக்குள்ள வந்து அதை சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே மாறல. அவன் ஒட்டிருந்த போஸ்டர் கூட அப்படியே தான் இன்னும் இருக்கு. அவனும் அந்த போஸ்டருக்கு பின்னாடி இருந்து பாட்டியோடைய அந்த டெபிட் கார்டை தான் எடுக்கிறான். அவங்க சொன்ன அந்த இடம் இந்த இடம் தான் போல. அதை அவன் இப்ப எடுத்து பார்க்க ஷுவானுமே அதை பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி அதை எடுத்து பார்த்துட்டு திரும்பி அங்கேயே வச்சுட்டேன், ஏன்னா அது உனக்கானது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அவனும் அதை அப்படியே கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணா நேரா அவங்க அம்மா முன்னாடி வந்து அந்த கார்டை நீட்டி, இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு, அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்லப்பா, பாட்டி இது உனக்காண்டி தந்தது அப்படின்னு சொல்லவும், இருந்தாலுமே இந்த காசை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னது அவங்க தான். இதை நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன்னா கண்டிப்பா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் நிறையவே தப்பா பேசியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் ஈடு
வீடு கட்டுற மாதிரி இது இருக்கும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வேற வழி இல்லாம வாங்கிக்கிறாங்க. சரிப்பா உட்காந்து சாப்பிடு. அது மட்டும் இல்லாம வெளியே மழை வேற பயங்கரமா பெய்யுது, எனக்கு ராத்திரி நீ வேணா ஷுவானோடைய ரூம்லயே தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கவும் அவனும் அப்படியே ஷுவானை பாக்குறான். கட் பண்ணா ஷுவானோடைய ரூம்ல தங்குறதுக்கும் ஒத்துக்கிட்டான் போல. ஆக்சுவலி அது அவனுடைய ரூம் தான். அவன் ஒரு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு வர இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகேவா இருக்கா அப்படின்ட்டு ஷுவான் கேட்கறான். ஓகே தான், ஆனா என்னன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் ஷுவான் உடனே பாட்டி உனக்காண்டி வாங்கின ட்ரெஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டடப்பால பாட்டியோடைய திங்ஸ் எல்லாமே இருக்கு, உனக்கு வேணும்னா எடுத்து பாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு போக வேங்கோ நேரா பெட்ல வந்து உட்காந்துட்டு அவனுடைய பாட்டியோடைய திங்ஸ் தான் ஒன்னா எடுத்து பாக்குறான். அதுல வேற ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல அவன் இந்த வீட்டுல இருந்தப்போ பாட்டி அவனுக்காண்டி ஆன செலவுகள் எல்லாத்தையும் அதுல எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் சின்ன வயசுல விளையாண்ட அந்த கோலி குண்டு, அப்புறம் அவனும் பாட்டியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரியான போட்டோ, இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிருது. அப்படியே அந்த போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா ராத்திரி அங்க வேங்க பெட்ல படுத்திருக்க, கீழே தான் ஷுவான் படுத்திருக்கான். நீ என்ன தூங்கிட்டியா அப்படின்ட்டு அவன் கேட்கவும் இன்னும் இல்ல அப்படின்ட்டு ஷுவான் சொல்ல ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு வேங்க நன்றி சொல்றான். எதுக்கு அப்படின்ட்டு கேட்கவும் என் கிராணிய ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல, அக்கறையா பாத்துக்கிட்டது நாங்க இல்ல, அவங்க தான் எங்களை ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாங்க. இந்த ஊரே என்ன கண்ணா பின்னான்னு பேசும்போது அவங்க மட்டும்தான் அதை எதையுமே நம்பாம என்னையும் அவங்களுடைய ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டீங்க வாங்குமே. அப்படி அவங்க உன்னையும் ஃபேமிலியா பாத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நானும் இனிமேல் உனக்கு ஒரு ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லவும் பொண்ணெல்லாம் யாரு ஃபேமிலியா ஏத்துப்பா அப்படின்ட்டு அவனும் சும்மா சொல்றான். சரி அப்படி இல்லைனாலும் பாட்டி லெட்டர்ல சொல்லியிருக்காங்க நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பாத்துக்கணும்னு, அந்த விதத்துல நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸா வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே மெதுவா கீழே நீட்டி பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்கவும் இவனும் என்னது இது சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவனும் அப்படியே கையை பிடிச்சிக்கிறான் பிங்கி ப்ராமிஸ் பண்ற விதமா. இப்படியே இந்த ராத்திரியும் இங்க முடிய அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு இவங்க 2 பேருமே ஒன்னாதான் வராங்க. இதை பார்த்துட்டு அவன் கிளாஸ்ல உட்காந்துருக்கிற சில பொண்ணுங்களுமே என்னது இது அந்த பேட் லக்கான பையன் கூட வாங்க உண்மையிலே ஃப்ரெண்டா சேர்ந்துட்டான் போலே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொரு பொண்ணுமே நேற்று ராத்திரி கூட அந்த பையனுடைய வீட்டுல தான் வாங்க தங்கி இருந்தானா அப்படின்ட்டு போராணி பேசிக்கிட்டு இருக்க. ஷான் எப்போதும் போல அதை கேட்டுமே கேட்காத மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுறானா. வேங்க சும்மா இருப்பானா, டப்புன்னு அவங்க பெஞ்ச தட்டி அடியை பீத்து வச்சிருக்கீங்களா, வேற வேலை வெட்டிகளே இல்லையடி உங்களுக்கு எல்லாம், எப்போதும் போல ஏதாச்சும் ஒரு கண்டுட்டு இந்த மாதிரி தான் வெட்டித்தனமா பேசிக்கிட்டு இருப்பீங்களா, வேற வேலையை பாருங்கடி அப்படின்னு அவங்களை கத்தி விட்டுட்டு நேரா ஒன்னும் சீட்டுக்கு வந்து உட்காந்துடுறான். அப்படியே ஷுவான் கிட்டக்க டேபிள போட்டு வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு பாக்ஸிங்க்கு ட்ரைனிங் பார்ட்னரா வந்துரு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமும் நான் அதை பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்கவும் பின்ன காசு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அதுக்கும் ஒத்தா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்ப இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவோம். இவன் அப்படியே ஷாக்ல பாக்குறான். அது உன் வீடும் கூட தானே, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீ அங்க வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டு பேக் தான் அப்படியே தொலைவுறாப்ல, பெண் இல்ல போல. நேரா ஷுவான் கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெண் எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும் இவனும் அப்படியே எடுத்து தரான். அதை வாங்கிட்டு இவனும் எழுதிக்கிட்டு இருக்க. ஷுவான் அவன் எழுதுறத பார்த்துட்டு நீ பெண்ணை தப்பா பிடிக்கிற அப்படின்னு சொல்ல, வேற எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு அவனும் புரியாம கேட்கவும் அது இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்ட்டு இவனுடைய கையை அவனுடைய கை மேல வச்சு அப்படியே பெண்ணை கரெக்டா பிடிக்கிறதுக்கு சொல்லி தரான். அவ்வளவுதான் இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை எடுத்துற. வாங்கோ அப்புறம் ஷுவானே தான் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் படக்குன்னு கிட்டக்க வந்து அப்படியே ஊத்து பாத்துக்கிட்டு இருக்க. ஷுவானுக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு லைட்டா பாத்துற. ஒன்னும் இல்ல, உன்கிட்ட இருந்து மின்ட் ஸ்மெல் அடிக்குது, நீ ஏதோ அந்த மின்ட் சாக்லேட் வச்சிருக்கியா, ஒன்னு தாயன் அப்படின்னு கேட்குவோம். இவனும் அப்படியே பைக்குள்ள இருந்து எடுத்து தரான். ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு சாவேஜ் சில்ட்ரன்ஸ் டே சீரீஸ் தான் ஞாபகத்துக்கு வருது மக்களே. சூசனும் அதே மாதிரி தான், லியோ வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு லாலிபாப் கொடுப்பான். அந்த சீரீஸை தான் அங்கங்க இந்த சீரீஸ்ல ஞாபகப்படுத்துறாங்க மக்களே. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வாங்க அந்த சாக்லேட் அவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவனை தான் ஒரு நிமிஷம் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டையும் உரிச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை வாயில போட்டுட்டு அப்படியே மென்னுக்கிட்டு இருக்காப்புல. எங்க ஷுவானும் அப்படியே திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதோட அங்க சீனை கட் பண்ணி எபிசோடையும் முடிச்சிடுறாங்க மக்களே. இந்த சீரீஸ் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற மக்களே. இனி வரும் எபிசோடையும் நம்ம ஒண்ணு அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணி விட்டுட்டு போயிருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பை பாய்.